வணக்கம் வணக்கம். நான் உங்கள் மணிமேகலை. இன்று வான் சிறப்பின் மற்றொரு குறளை நாம் காணலாம். தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம், வானம் வழங்காது எனின். தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம், வானம் வழங்காதெனின். தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம், வானம் வழங்காதெனின். இதன் பொருளாக கொள்ளப்படுவது என்ன என்றால், நம்மில் பெரும்பாலானோர் தானங்கள் செய்கின்றோம். அதாவது நமக்கு நல்ல புண்ணியங்கள் கிடைக்க வேண்டும், இது ஒரு நற்செயல் இல்லையா? இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது தானம், தானம் செய்வது. அந்த தானங்களும் நம்மை நாம் மெருகேற்றி கொள்ளக்கூடிய வாழ்வில் உண்மை தத்துவத்தை அறியக்கூடிய தவங்கள், சிறப்பான இயல்புகள். தவம்னா போய் காட்டில் தான் இருக்கணும்னு இல்லை, நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ளுதலுக்கு பேரும் கூட என்ன? தவம்தான். தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம். இந்த உலகத்தில் இரண்டுமே இருக்காது. தானங்களும் செய்ய முடியாது, நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ளவும் முடியாது. எப்போ அப்படின்னு சொல்ல பார்த்தாக்கா, மழை இல்லாமல் போனால், வானம் வழங்காவிட்டால். வானம் என்னத்தை வழங்குது? நமக்கு மழையை வழங்குகிறது. இந்த மழையானது நமக்கு கிடைக்காவிட்டால் நம்மால் பிறருக்கு உதவக்கூடிய தானங்களையும் செய்ய முடியாது, நம்மை மேம்படுத்தக்கூடிய தவத்தையும் செய்ய இயலாது. இதுவே இதன் பொருளாகும். தானம் தவம் இரண்டும் தங்கா, இருக்காது, செய்ய முடியாது. எப்போ நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம்? நம்ம சந்தோஷமாக நம்மிடம் நிறைய இருக்கும்பொழுது பிறருக்கு கொடுத்து நாம் மகிழ்வோம். அதுவே தானமாக கருதப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி கூட நம்மால் பெற முடியாது. ஏன் முடியாது? மழை இல்லை, வறண்டு விட்டது, நம்மக்கிட்டேயே பொருள் இல்லை, இருந்தால் தானே அடுத்தவனுக்கு கொடுப்போம். அதனால தானம் செய்ய முடியாது. நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நாம் செய்யக்கூடிய தவங்கள் அப்படின்னா சிறப்பான இயல்புகள் செய்ய முடியாது. ஏன்னா பசி இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? யாராலையுமே எதுவும் செய்ய முடியாது. ஆக பிறருக்காக செய்யக்கூடிய தானங்களும் நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய தவமும் கூட மழையை சார்ந்து அமைகிறது. மழை இல்லாவிட்டால் இவையும் இருக்காது என்பதே இதன் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றியுடன் நாளை சந்திக்கலாம்.